அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு வர பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 6லிருந்து இன்றைக்கி நம்ம செயல் பகுதியான முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். இதை பாருங்கள், இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். இவர் நம்ம நிறைய படிச்சிருப்போம், சரிங்களா? ஆனால் இதில் நிறைய கொஷின் வரும். சில நேரம் நம்ம கரெக்டாகவும் போட்டுருவோம், ஆனால் சில நேரம் பிழையும் விடுவோம். இப்போ பாருங்கள், இது நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய உங்களுக்கு எப்படி மறக்காத அளவுக்கு எப்படி நீங்கள் படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சந்தத்துடன் உள்ள இந்த பாக்ஸ் இதை பாருங்கள், சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும், சரிங்களா? அதாவது இசை நயத்தோடு பாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும், கேட்போருக்கும் ஈர்ப்பு இருக்கும். தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள், சரிங்களா, இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கின்றது. நாட்டுப்புற தமிழ் குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிற பிள்ளைத்தமிழ். அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பிள்ளைத்தமிழ்னாவே ஒரு அரசனையோ ஒரு உயர்ந்த மனிதனையோ இல்லை தெய்வத்தையோ ஒரு குழந்தையாக பாவிக்கிறாங்க, சரிங்களா? பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் பாடினார், சரிங்களா? ஏன்னா பிள்ளைத்தமிழுக்கெல்லாம் முன்னோடி யார்? பெரியாழ்வாரோட பிள்ளைத்தமிழ் தான், சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, அவர் குழந்தையாக கிருஷ்ணனை கண்ணனை குழந்தையாக பாவிச்சு பிள்ளைத்தமிழ் பாடுறார். தன்னை பெரியாழ்வாரை அன்னையாகவும், அதாவது கண்ணனை குழந்தையாகவும் பாவித்து ஒரு அன்னை ஒரு குழந்தையிடம் எப்படி பேசுவாளோ, எப்படி பரிவு காட்டுவாளோ, அதே போல் பாவித்து அவர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. இப்போ பிள்ளைத்தமிழோட முன்னோடி அப்படின்னா பெரியாழ்வார் தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதே போல் குமரகுருபரரும் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் பாட்டு பார்த்துக்கலாம். பாட்டு கூட ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணால் போதும், சரிங்களா? ஆனால் இதில் தான் முக்கியமானதான் கேட்பாங்க. குமரகுருபரை இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது, சரிங்களா? செங்கீரை பருவத்தோட 8ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்குதுங்க. நாங்கள் பாருங்கள், இதில் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். நமக்கு தெரியும் சிற்றிலக்கியங்களில் என்னென்ன வரும், தூது, உலா, பரணி, கோவை, அந்தாதி, மாலை, சதகம், இப்படி பிள்ளைத்தமிழ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குது, சரிங்களா? அதில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அந்த குமரகுருபரோட காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது என்ன நிறைய கொஷின்ஸில் வந்திருக்குது. குமரகுருபரோட காலம் 17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இதில் பொதுவாக 2 பாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் 2 பேர்த்துக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7 பருவங்கள் பொதுவான பருவங்கள். மீதி 3 பருவம் தான் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக வேறுபடும், சரிங்களா? இதில் நமக்கு 10 பருவத்தில் 3 பருவங்கள் வேறுபடும், 7 பருவம் 2 பேர்த்துக்கும் பொதுவானதுன்னு படித்தாச்சு. அந்த 7ஓட முன்னே 1 போட்டுக்கோங்க, 17 ஞாபகம் வந்துருச்சு, சரிங்களா? 17 வந்துருச்சு. அப்போ இந்த நூலோட ஆசிரியரான குமரகுருபரோட காலம் 17 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? பொதுவான நம்பர் 2 பேர்த்துக்கும் 7 பருவங்கள் 7, முன்னாடி 1 போட்டோம் அப்படின்னா குமரகுருபரோட காலம் வந்துருச்சு 17ஆம் நூற்றாண்டு. ஏன்னா இது நிறைய கொஷினில் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க, வடமொழியிலையும் புலமை மிக்கவர், இந்துஸ்தானி அந்த மொழியிலையும் புலமை பெற்றவர். இது ரொம்ப முக்கியம். இவர் எழுதின நூல்கள் என்னென்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, நீதி நெறி விளக்கம். எல்லாமே பாருங்கள்,
இந்த சிற்றிலக்கிய வகையிலே வருதுங்க பாருங்கள். கலம்பகம், பிள்ளைத்தமிழ், அப்புறம் வந்து என்னது மாலை, இது சகலகலாவள்ளி மாலை, மாலையும் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய எல்லாத்தோட வரக்கூடியதானே. இது எல்லாமே வந்து இது எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம் கந்தர் கலிவெண்பா. ஏன்னா அவர் எழுதுகிறவ வந்து யார், நம்ம அவரோட தலைப்பு என்ன தலைப்பு, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தானே சொல்கிறோம். அப்போ முத்துக்குமாரசாமினா யார், முருகனை தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை, முத்துக்குமாரன் அப்படிங்குவோம். சரிங்களா. முருகனுக்கு வழங்கும் பேர்களில் முத்துக்குமரன் அப்படிங்கிற பேரும் முருகனோட பேர் தான். அப்போ இதைங்க வச்சுக்கணும். இப்போ கந்தன் அப்படின்னாலும் முருகன் தான். சரிங்களா. கந்தன்னாலும் முருகன் தான். இப்போ மீனாட்சி அம்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. மீனாட்சி அம்மாவுக்கும் இருக்காங்க. இப்போ மீனாட்சி அம்மா இங்கே இருக்குங்க, மதுரையில் தான் மீனாட்சி கோயில் இருக்குது. சரிங்களா. அடுத்து சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை ரொம்ப சகலகலா வள்ளி எல்லாத்துலேயுமே அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ரொம்ப நீதியோடு இருக்கிறவங்க. அப்போ நீதி நெறி விளக்கம். அடுத்து திருவாரூர் மும்மணி கோவை பாருங்கள். திருவாரூர் மும்மணி கோவை இருக்காங்க. மதுரை ஒரு ஊர் போல் திருவாரூரும் ஒரு ஊர், அதுக்கும் ஒரு கோவை இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள். இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள். நான் சொன்னேன் இரு பாலருக்கும் 7 பருவங்கள் பொதுவாக இருக்கும் அப்படின்னு. காப்பு செங்கிரைத்தால் சப்பானி முத்தம் வருகை, இதை ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி. புரிஞ்சுதுங்களா. இதில் வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் அந்த கடைசி 3 பருவங்கள் வேறுபடும். சிற்றில் சிறுவரை சிறுதேர், சிற்றில் சிறுவரை பறை சேர்த்து ஆடுவாங்க. சிறுதேர் சின்ன சின்ன வண்டியில் வந்து தேர் மாதிரி பூட்டி ஆண் பிள்ளைகளை இழுத்து விளையாடுற மாதிரி விளையாட்டு. அதுவே பாருங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு கழங்கு அம்மானை ஊசல். இந்த கழங்குனா இந்த இந்த இதை வச்சு விளையாடுறது, அந்த கல்லுங்களை வச்சு விளையாடுறது, அப்புறம் வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறது, இதெல்லாம் வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அம்புலி பருவம் பாடுறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இருக்கிறதுலையே வந்து இருக்கிற பருவத்திலே வந்து அம்புலி பாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்குவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நான் சொல்கிற பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாடல் பார்க்கலாம் பாருங்கள். பாடல் ஜஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் படிக்க வேணாம், பாடல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். செம்பொனடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி, அந்த ஒளியை தான் மொழி திகழறை வடமாட பைம்பொன சும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்மி விதம் பொதி குண்டலம் முழங்குடை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர் முத்தொடுமாட வம்பல, அதாவது அம்பல திருமேனியுடமாட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரிக்கு ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வைத்தியநாதபுரியில் உள்ள எம்பெருமான முருகப்பெருமானுக்கு செங்கீரை பாடுறார். யார், நம்ம குமரகுருபரர் வந்து செங்கீரை பாடுறார். சரிங்களா. செங்கீரை பருவத்தில் பாடுறார். அது என்ன அப்படின்னா பாடல் படிச்சுக்கலாம். பாடலோட மீனிங் வந்து கடகடன்னு நான் ரீட் பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ரீட் தெரிஞ்சுக்கோங்க. திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணியோடு சிலம்புகள் சேர்ந்து ஆடட்டும், இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடட்டும், பசும்பொன் என ஒளி தரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும், பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாடட்டும், கம்பிகளால் உருவான குண்டலமும் காதில் குலைகளும் அசைந்தாடட்டும். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும், தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தறிய எம்பெருமானே முருகப்பெருமானே செங்கிரை ஆடி அருள்க, இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கிரை ஆடுக அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. இது வந்து செங்கிரை பருவம் நமக்கு தெரியும். சரிங்களா. இந்த செங்கீரை பருவம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், செங்கீரை பருவங்கிறது என்னங்கிற பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். செங்கீரை கொடி, சரிங்களா. செங்கீரைனா கீரை கொடி இருக்குல்ல, அதை வந்து காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்போ 5-6 மாதம் குழந்தை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறந்தவொடனே நேராக படுத்திருக்கும், அப்புறமா குப்பத்து விழுகுன்னு சொல்லுவாங்க, அதாவது குப்பரை படுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், காலால் வந்து இந்த தலை வந்து நிற்காது. சரிங்களா.
அப்போ வந்து தலை நின்னதுக்கப்புறம் தான் அந்த குப்பத்து விடுக்குன்னு சொல்லுவாங்க, குப்பரிக்கை அடிக்கும். குப்பரிக்கை நின்று பார்க்கும்போது தலை வந்து அப்படியே நிற்கணும், சரிங்களா? இல்லை தலை நிற்காமல் குழந்தை வந்து குப்பரிக்கை அடிச்சிருச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து தலை வந்து நேராக நிற்காது, ஸ்டேபிளாக நிற்காது. அது ஒரு 5வது மாதமோ 6வது மாதமோ நிகழக்கூடிய ஒரு செயல். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி, சரிங்களா, 2 கையை ஊனி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்த்தும் முகம் அசைந்தும் ஆடும். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். முருகனை வந்து இப்படியெல்லாம் கற்பனை செய்து நம்ம குமரகுருபரர் பாடியிருக்கிறாரு. இந்த பருவம், இந்த செங்கிரை பருவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனாவது மாதங்களில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? 5-6 மாதங்களில் நிகழக்கூடிய ஒரு செயல். இப்போ அதோட சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. பண்டி அப்படின்னா வயிறு, பாருங்கள். பண்டி அப்படின்னா வயிறு, இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி வந்த கொஷின்ஸ், சரிங்களா? அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற, அசும்பியனா ஒளி வீசுகிற. மூச்சி அப்படின்னா தலை உச்சி கொண்டை, தலை உச்சி முச்சி அது நமக்கு தெரியும். பண்டினா வயிறு, ஞாபகம் வச்சுக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து இலக்கண குறிப்பு. குண்டலமும் குழைக்காதும், அந்த என்பது வெளிப்படையாக வந்ததால் அவை எண்ணுமை. இது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றேன். உம்மும் வெளிப்படையாக வந்திருக்குது. குண்டலமும் குழைக்காதும் அப்படின்னு வெளிப்படையாக வந்திருக்கா. அப்போ அது என்ன அப்படின்னா எண்ணுமை. ஆடுக கா விகுதி பற்று வந்திருக்கிறதுனால இது வியங்கோல் வினைமுற்று. கா இய அப்படின்னு நம்ம வியங்கோல் வினைமுற்று விகுதியாக நம்ம சொல்லுவோம். அதில் கா விகுதி பற்று வந்ததுனால இவை வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த அணிகலன்களோட இதை கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ சிலம்பு அப்படின்னா நம்ம காலில், இப்போ கண்ணகி காலில் சிலம்பு தானே அணிஞ்சிருந்தாங்க, அது வந்து காலில் அணிவது. சிலம்பும் கிண்கிணி, இப்போ நம்ம கொலுசு போட்டிருக்கோம், பெண்கள் எல்லாமே கொலுசு அணிஞ்சிருப்போம், அது வந்து சவுண்டு வருதில்ல, அதுக்கு வந்து கிண்கிணின்னு ஞாபகம் வச்சுக்காங்க, ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், சரிங்களா? அதை வந்து சிலம்பு கொலுசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து காலில் அணிவது. அரைஞான், இப்போ நம்ம அரணா கயிறுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பேச்சு வழக்கில், அதுதான் அரைஞான். அது வந்து இடையில்னா இடுப்பில் கட்டுறது, இடுப்பில் அணிவது. சுட்டி அப்படின்னா நெத்தி சுட்டி, பெண்கள் எல்லாமே இந்த சின்ன குழந்தைங்களாம் அழகப்பட்டு பவுடர் சட்டை போட்டு நெத்தி சுட்டி வச்சுருப்பாங்கல்ல, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும்ல, சுட்டினா நெற்றி சுட்டி. அடுத்து குண்டலம் குழை அப்படின்னா காதில் அணிவது, இது ரொம்ப முக்கியமானது. குண்டலமும் குழையும் காதில் அணிவது. குண்டலம் குழை காதில் அணிவது. சூழி அப்படின்னா தலையில் அணிவது. இந்த தலையில் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு அலங்காரம் பண்ணும்போது இந்த சைடு 2 சைடு வகுடுக்கு 2 சைடில் இது வைப்பாங்க, அதுதான் பேர் சூழி. இது ரொம்ப முக்கியமானது. இதில் உள்ள ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஆசிரியரோட குறிப்பிலிருந்து பாடல் பார்த்தாச்சு, சொல்லும் பொருள் பார்த்தாச்சு, இலக்கண குறிப்பு பார்த்தாச்சு, இந்த செங்கீரை பருவம்னா என்னன்னு பார்த்தாச்சு, இதில் உள்ள அணிகலன்களும் பார்த்தாச்சு, அடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பும் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து இது ரொம்ப முக்கியமான பாடம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நிறையா நேரடி கொஸ்டின்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.